வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எதை பற்றி பேச போகிறோன்னா ஒரு சின்ன கதை பற்றி தான். என்ன விஷயம் அப்படின்னா, ஒரு நாள் எனக்கு என் ஃப்ரெண்டு கால் பண்ணான். ஒரு 12 மணி இருக்கும் நைட்டு. கால் பண்ணி, மச்சான் எனக்கு கனவு வந்ததுடா, எப்படா அப்படின்னு கேட்டால், நேற்று நைட்டு கனவு எதுக்குடா இன்றைக்கி நைட்டு 12 மணிக்கு சொல்கிற அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவன் சொன்னான், இல்லைடா எனக்கு இன்றைக்கி தான் தோணுச்சு, ஸோ அதனால தான் சொன்னேன். ஏன்னா தோன்றப்பெல்லாம் சொல்கிறதுக்கு அது என்ன நல்ல கதையா அப்படின்னு கேட்டால், அங்கே தான் இருக்குது ட்விஸ்ட்டு. நான் அந்த கதையை அத்தனை மணிக்கு அவன் சொன்னது தான் எனக்கு வந்து ட்விஸ்ட்டாகவே இருந்தது. ஏன்னா அவன் வந்து காலையில் சொல்லியிருந்தால் கூட பரவாயில்ல, இப்படி லாரிலாம் குறுக்க வராது. சரி ரைட்டு விடுங்க, அந்த சவுண்டு வரட்டும். போயிடுச்சு, ஓகே. என்னென்னா 12 மணிக்கு அவன் கதை என்கிட்ட சொன்னான். அப்போ தான் எனக்கு ரொம்ப பயங்கரமான ஷாக். என்ன அப்படின்னா, அந்த கதையை சொல்லும்போது எனக்கு பயம் ஆயிடுச்சு. என்ன பயம்னா, இப்போ உங்கள் வீட்டில் இப்போது நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, இப்போது உங்கள் வீட்டில் ஒரு ரூமில் ஒரு ஓரமாக ஒரு பேய் உட்காண்ட்ருக்கு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இப்படி தாங்க அவனை என்கிட்ட சொன்னான். என்ன சொன்னான்னா, மச்சான் இப்போ ஒரு ஃப்ரெண்டுக்கு, அவனோட ஃப்ரெண்டுக்கு வந்து ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சடா. அவனை எப்பவுமே ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க. ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு அவன் பெட்டில் அட்மிட் ஆகிருக்கான். அவனுக்கு ரத்தம் வலிய ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு, ஓகேங்களா. அவனை பார்க்க இவன் கிளம்புறான். அப்போ கிளம்பும்போது இவனுக்கு ஏதோ ஒரு ஃபீல் வருது. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கீழே போய் நின்ன உடனே இவனுக்கு என்ன ஃபீல் வருதுன்னா, அந்த ஒரு கூஸ்பம்ப்ஸ் மூமெண்ட்ஸ் வருது, ஓகேவா. என்னென்னா, இந்த பேயெல்லாம் ஏதாவது பக்கத்தில் இருந்தால் உணர்வு வரும் இல்லையா, அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் வருது. இப்போ இவனும் லிஃப்ட்டில் ஏறுறான். லிஃப்ட்டில் ஏறி போயிட்டு மேலே செகண்ட் ஃப்ளோரில் ஏறுறான். செகண்ட் ஃப்ளோரில் ஏறிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த டோர் வந்து ஓப்பன் ஆகுது. டோர் ஓப்பன் ஆகி வெளியே வந்துடுறான். பட் ஆனால் வந்து டோர் வந்து க்ளோஸ் ஆகலை. இவன் வந்து கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு திரும்பி பார்க்குறான். டோர் மட்டும் க்ளோஸே ஆகலை. கிட்ட போயிட்டு ஒரு விஷயம் சொல்கிறான். அந்த டோர் கிட்ட போயிட்டு, நீ என் கூட வரியா அப்படின்னு சொல்கிறான். அந்த பேய் சரியான ஷாக்கு. அவனை உடனே அப்படி குனிஞ்சிருந்த பேய் அவனை பார்க்குது. நீ யார் கண்ணுக்கு தெரியலன்னு நினைக்காத, நீ என் கண்ணுக்கு தெரியுற அப்படின்னு சொல்லுது. அப்போது அந்த பேய் கிட்ட இவன் சொல்கிற வார்த்தை என்னென்னா, நீ பேசாமல் என் கூட வந்துரு, எனக்கு நீ யாரும் இல்லை, என் ஃப்ரெண்டு மட்டும்தான் இருக்கான், அவனே இப்போ சாகிற நிலமையில் இருக்கான், நீ என் கூட வந்துடுறியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேய்கிட்ட சொல்கிறான். அந்த பேய் என்ன பண்ணுதுன்னா, எதுவுமே சொல்லாமல் அவன் பின்னாடியே போயிட்டு அந்த உள்ள ஃப்ரெண்டை பார்க்க போயிடுறான். இது வெளியவே நிற்குது. நல்லா நோட் பண்ணிக்கோங்க, அது யார் கண்ணுக்கு தெரியாது, இவன் கண்ணுக்கு மட்டும்தான் தெரியும். அப்புறமா என்ன ஆகுதுன்னா, அவன் பார்த்துட்டு வெளியெல்லாம் வந்துட்டு அவன் பாட்டிக்கு போயிடுறான். கீழே போயிட்டு அவன் வண்டியெல்லாம் எடுக்கும்போது அந்த பேய் வந்து அந்த வாசலில் தூரமாக நிற்குது, அந்த ஹாஸ்பிட்டல் தூரமாக. அங்கேருந்து பார்த்துட்டு அவனை பார்க்குது. அவன் வந்து என்ன கேட்குறான், கடைசியாக ஒரு வாட்டி நான் கேட்குறேன், நீ கூட வர இஷ்டமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேய்கிட்ட கேட்குறான். திருப்பியும் அந்த பேய் வந்து பேசவும் மாட்டேங்குது. திருப்பியும் அந்த பேய்கிட்ட அவன் கேட்குறான். திருப்பியும் அவன் ஒன்றுமே சொல்லலை. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே நான் எதுவுமே அவன்கிட்ட கேட்கல, உன்னோட முடிவு அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக பைக்கை ஸ்டார்ட் பண்ணுறான். பார்த்தா பின்னாடி பேய் ஏறி உட்காண்ட்ருக்கு. வீட்டுக்கு போகிறான். வீட்டுக்கு போயிட்டு அந்த பைக்கை நிப்பாட்டிட்டு, இந்த வீட்டில் இருந்துக்கோ, உனக்கு எல்லாம் கஷ்டமோ என்ன வேணுமோ இல்லை ஆசையோ அதை என்கிட்ட சொல்ல, எனக்கு ஷேர் பண்ணு, நான் என் கஷ்டங்களை உனக்கு ஷேர் பண்ணுறேன், ஒரு ஃப்ரெண்டாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேய் அவங்ககிட்ட சொல்லுது. சரின்னு சொல்லிவிட்டு அந்த வீட்டுக்குள்ளேயே அவங்க இருக்காங்க. அந்த வீட்டுக்குள்ளே அந்த பேய் எங்கே இருக்குன்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த ரூம்குள்ளே ஓரமாக தான் அந்த மூலையில் உட்காந்துருக்கோம். அப்படி சொல்லும் போது எனக்கே பயமாக தான் இருக்குது. ஓகே, பயமாக இருக்கான்னு தெரியல உங்களுக்கு, பார்க்குறவங்களுக்கு. ஓகே, எனக்கு அவன் அந்த டைமில் சொல்ல, நான் வந்து லைட்டு கூட ஆஃப் பண்ணாமல் படுத்து தூங்கினேன். என்ன சொல்கிறதுன்னு தெரியல எனக்கு. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா, அவங்க 2 பேருக்கும் இப்படியே பழக்கம் போக அப்புறம் ஒரு நாள் வந்து அந்த பேய் முதல் முறையாக பேசுது. இதுதான் ட்விஸ்ட்டே. என்ன பேசுது அப்படின்னா, இப்போது என்னோடய கஷ்டங்கள், என்னோடய வாழ்க்கையோட எல்லாமே உங்ககிட்ட நான் இப்போ ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஏன் நீ வந்து பேசவே மாட்டேங்கிற, நான் பேசுகிறத மட்டும் கேட்டுட்டு சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேய் சொல்லுது. அந்த பேய்கிட்ட வந்து இவன் கேட்டான்ல கேள்வி, இப்போ உன்னை பற்றி சொல்லுன்னு சொல்லிட்டு, அது இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணுது. இந்த மாதிரி நான் எனக்கு ஒரு பையன் க்ரஷ்ஷாக இருந்தான். அதுக்கப்புறம் என்ன போக அந்த பையன் எனக்கு பிடிச்சிது. நான் அந்த பையனை லவ் பண்ணேன். ஒரு நாள் அந்த பையனுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறதுக்காக நான் போகிற அந்த டைமில் தான் எனக்கு ஒரு ஆக்சிடெண்ட் ஆச்சு. ஆமாம், சே டூ சேட். அப்போது எனக்கு ஆக்சிடெண்ட் ஆன அந்த தருணத்தில் அப்போ நான் இறந்து போகிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி என்னை சுற்றி இருக்காங்க எல்லாருமே. ஆக்சிடெண்ட் ஆனப்போ கடைசியாக அவன் தான் என்னை தூக்கி அந்த ஆம்புலன்ஸ்லேயே ஏற்றினான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேய் என்ற அந்த பொண்ணு வந்து இவங்கிட்ட சொல்லிவிட்டு
இவனுக்கு ஜஸ்ட் வந்து இவன் வந்து இவனுக்கு ஏதோ ஞாபகம் வருது வெயிட்ன்றான். இவனுக்கு ஒன்றுமே புரியல. அந்த கதையை அப்படியே நிப்பாட்டுறான். சரி ஓகே இப்போ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி சொல்கிறான். திருப்பி சொல்லும்போது அந்த கதையை அந்த பொண்ணு திருப்பி சொல்லுது. ஆமாம், நான் ஒரு பையனை லவ் பண்ணேன். அந்த பையன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணும்போது தான் நான் இறந்து போனேன். அந்த பையன் வேறு யாரும் இல்லை, இப்போது என் கண்ணு முன்னாடி இருக்கிற நீ தான் அப்படின்னு சொல்லுது. இப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்களேன் அந்த பையனுக்கு அந்த நிமிஷம். பயங்கரமாக இருந்தது. இந்த கதை அவன் என்கிட்ட திடீர்னு ஃபோன் பண்ணி சொன்னான். அந்த மாதிரி அந்த பொண்ணு வந்து அந்த பேய் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு விஷயமும் சொன்னான். கொஞ்ச நாள் கழிச்சு அதே மாதிரி கால் பண்ணான். நிவின் பாலிவு படம் ஒன்று ரிலீஸ் ஆச்சு இல்லையா, அதே மாதிரி தான் பேய் கடைசியாக தான் தெரியும் அது பேய் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். அந்த மாதிரி மச்சான் நான் வந்துட்டு சொன்னது படமாக வந்துச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்பவே இல்லை. என்னடா அதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு ஓகே எனக்கும் ஷாக் ஆச்சு. ஆனால் அந்த பையன் அந்த பொண்ணுக்கிட்ட நான் உன் கூடயே இருப்பேன், கடைசி வரைக்கும் நீ என் கூட இருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் அந்த பேய்கிட்ட கேட்குறான். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிவிட்டு அவளுக்காக அவனும் அவனுக்காக அவளும் இருக்காங்க. ஸோ எத்தனை பேர் கூட நம்ம வந்து பேய் வந்து ஒன்று எனக்கு பிடிக்கும், நான் அவனை லவ் பண்ணியிருக்கேன்னு சொன்னால் ஏற்றுப்போன்னு தெரில. அப்படி எத்தனை பேர் இருக்கீங்கன்னு தெரில. ஓகே, நம்ம உண்மையிலேயே ரொம்ப சிங்கிளாக தான் இருக்கும், ரொம்ப அலோனாக இருக்கும். அன்பு காட்டுறது யாராக இருந்தாலும் பேயாக இருந்தாலும் சந்தோஷம் தானே. எத்தனை பேர் பேயை லவ் பண்ணீங்க, எத்தனை பேர் பேய் அன்பு கொடுத்தா ஓகே, இல்லைன்னா ஓகே நல்லாவே இருக்கலாம் அப்படிலாம். ஓகே, எல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு வீடியோ. ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய்.